கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு சம்பவத்தை அடுத்து தாவேகா தரப்பில் சிறப்பு பொதுக்கூட்டம் நேற்று நடத்தப்பட்டது. இதில் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை ஆளும் கட்சியின் செயல்பாட்டை சுட்டிக்காட்டி ஆவேசமாக பேசினார். ஒரு கட்டத்தில் அவசரமாக உடற்கூராய்வு நடப்பது பற்றி நீதிமன்றத்தில் சொல்ல முடியவில்லை, மீடியாவிலும் பேச முடியவில்லை. காரணம், மீசை வைத்து ஒருவர் பேசுகிறார், அவரையெல்லாம் சட்டை பிடித்து அடிக்கணும், வெளியே வந்து தொடரா பாப்போம் என கடுமையாக பேசியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதள பக்கங்களில் வைரலாக பத்திரிகையாளர் மத்தியில் குறிப்பாக நக்கீரன் கோபாலின் இமேஜை காலி செய்யும் விதமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து நக்கீரன் கோபால் நேரடியாக உதயநிதியை தொடர்பு கொண்டு ஈஷா யோகா மையத்தில் இருந்து எல்லாவற்றிலும் நான் சவால் விட்டு வந்தேன், ஒரு சின்ன பையன் வந்து என்னை பற்றி பேசுவது இழுக்காக இருக்கிறது, உங்களுக்காகத்தான் இந்த இடத்தில் எல்லாம் செய்து வந்தோம், ஏற்கனவே ஆளுநர் விவகாரத்தில் மோதல் கொண்டவன் நான், ஜெயலலிதாவை பார்த்தவன் நான், ஆனால் எனையே ஒருவன் ஒருமையில் பேசுகிறான், வெளியே வா பார்த்துக் கொள்கிறேன் என பேசுவதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. இப்படி தொடர்ச்சியாக தாவேகா மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் மேம்போக்காக விட்டு வந்தால் வரும் நாட்களில் இது தொடர்கதையாக போகும். எனவே ஆதவ் அர்ஜுனா மட்டுமல்லாமல் தாவேகாவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதாவது விஜயை கூட கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில்தான் ஆளும் தரப்பு விரைவில் ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்யக்கூடும் என்பதும் நக்கீரன் கோபாலுக்கு ஏற்பட்ட தலைகுனிவை துடைக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது ஆளும் கட்சிக்கு முக்கிய கடமையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறாரு நிர்மல்குமார் அவர்கள். காலங்காத்தால நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம, ஆனா அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கல. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்ல ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி தான் திமுகவோட வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க, திருட்டு பசங்களை பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா? எங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும், ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய வந்திருக்கும். எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழலை தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில, துபாயில இருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்றதுக்காக அங்க உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்கிருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் இருந்தா, அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ற வரைக்கும், சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்ப புரியுதா? பாவம், முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில் பாருங்க, எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் பேசுவார்.